வணக்கம். இந்த வீடியோவில் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுள்ளவங்க போய் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உள்ள லைனிங்கை அந்த கழுத்து பீஸ் பக்கத்தில் கரெக்டாக வச்சு தைச்சி திருப்பி எடுக்கிற மாதிரி தைக்கணும். அதுக்கு முதல்ல நான் பின்பக்கத்தில் உள்ள அந்த கழுத்து இது தைச்சி எடுத்துருக்கிறேன் பா ஷேப்பு கழுத்து தைக்கும்போது அந்த கார்னர்லெல்லாம் நீடில் ஒரு நிறுத்தி திருப்பி பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும், ஷார்ப்பாக கிடைக்கும். அடுத்து முன்பக்க கழுத்து இதை தைக்கிறேன். ரெண்டுமே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு தைச்சிருக்கிறேன். அப்போ தான் அடுத்தது படிமான தையல் போட்டு திருப்பி எடுக்கும்போது அது உள்பக்கமாக போயிடும். பாருங்கள், கழுத்து பக்கத்தில் லைனிங் வச்சு தைச்ச பிறகு அந்த லைட்டாக அங்கங்கே கீறி விட்டுட்டு அப்படியே அதை திருப்பி எடுத்து அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு விடணும். இந்த பா ஷேப்லேயும் எல்லா இடத்துலையும் லைட்டாக கீறி விடணும். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக ஷார்ப்பாக அந்த இடத்துல பொறுமையாக மெதுவாக கீறி விடணும், துணி கிழிஞ்சிடாமல் பார்த்து. லைனிங்கை நல்ல பக்கத்துலேருந்து உள்பக்கம் கொண்டு போகும்போதும் அந்த கார்னர் ஷேப்பு வரக்கூடிய இடத்துல நீடில் நிறுத்தி பொறுமையாக திருப்பி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ப்பாக அந்த ஸ்கொயர் ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப மெதுவாக தைக்கணும். அப்போ தான் அந்த கரெக்டாக கார்னரில் நிறுத்தி அந்த துணியை திருப்பி எடுக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதையும் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருவாங்க. ஆனால் புதுசாக படிக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இதை. இதே மாதிரி தான் அடுத்த சைடு கார்னரையும் ரொம்ப நிறுத்தி பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ப்பாக இருக்க இடம் கரெக்டாக நல்லா நீட்டாக வரும். அடுத்தது எண்டு வரைக்கும் அப்படியே படிமான தையல் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், பா கழுத்து அழகாகவே வந்திருக்கு. அந்த கார்னரில் நல்லா ஷார்ப்பாக நல்லா நீட்டாக வந்திருக்கு. அடுத்து முன்பக்க கழுத்துலையும் இதே மாதிரி லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு பதிச்சு தையல் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், முன்பக்கத்தில் உள்ள 2 பீஸ்லேயும் கழுத்தில் பதிச்சு தையல் போட்டாச்சு. அடுத்தது முன்பக்க பீஸையும் பின்பக்க பீஸையும் சேர்த்து தைக்கணும். அதுக்கு 2 பீஸில் உள்ள நல்ல பக்கத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு 1/2 இன்ச்சு தள்ளி தையல் போட்டு விடணும். அந்த கழுத்து பீஸ் சென்டர் பக்கமாக வர்றது மாதிரி பார்த்து வச்சு தையல் போடணும். பாருங்கள், முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து வச்சு தையல் போட்டாச்சு. அதில் எக்ஸ்ட்ரா நீண்டிருக்கிறதெல்லாம் நம்ம கடைசியில் வெட்டி தள்ளிடலாம். இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் சேர்த்து வச்சு தைச்சி விட்டுறலாம் 1/2 இன்ச்சு விட்டு. அடுத்தது பாருங்கள், டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கத்துலேயும் ஒரு பெரிய தையல் சுற்றி போட்டு விட்டுறலாம். அப்போ டாட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைனிங்கும் நல்ல துணியும் சேர்ந்து இருக்கும்போது டாட்டு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா சைட்லேயும் லைனிங்கும் நல்ல துணியும் சேர்த்து ஒரு ஓட்டு தையல் போட்டு விடணும். அடுத்தது பாருங்கள், எல்லா சைடும் இந்த பெரிய தையல் போட்டு விட்டாச்சு. இனி நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த டாட்டு பிடிக்கிறதுக்குள்ளே அளவை அளந்து வரைஞ்சி டாட்டு பிடிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த ஹூக்கு வரக்கூடிய பக்கத்தில் பெரிய டாட் உள்ள இடத்துல 4 இன்ச்சு வெளிப்பக்கமாக விட்டுட்டு அடுத்து இந்த பெரிய டாட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் அளக்கணும். இந்த ப்ளவுஸில் 2.5 இன்ச் ஏதோ காட்டுது. அடுத்தது அந்த பெரிய கேப் 3 இன்ச் அளவு இருந்தது. அடுத்தது உயரம் 3.5 இன்ச் இருந்தது. அதை தான் மார்க் பண்ணி தைச்சிருக்கிறேன் இந்த ப்ளவுஸில். இது வீடியோவில் உங்களுக்கு சரியாக பார்க்க முடிஞ்சிருக்கா என்னன்னு தெரியலை. அடுத்து பாருங்கள், நம்ம அளந்த அளவெல்லாம் புது துணியில் மார்க் பண்ணி வச்சுருக்குறேன். இதை இப்போ தச்சு எடுத்துடலாம். இந்த பெரிய டாட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக வரையணும்னு சொல்லுவாங்க. தைக்கிறதும் அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு முடிக்கணும். பாருங்கள், இது மாதிரி தைச்சி எடுக்கணும் பெரிய டாட்டை.
அடுத்து சின்ன டாட் அளவையும் நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்து இதில் மார்க் பண்ணிடலாம் புது துணியில். எல்லாமே இந்த கீழே பட்டி தைக்க இடத்துலேருந்து அந்த அளவு அளக்கணும். பாருங்கள், சின்ன டாட்டும் அளந்து தைச்சாச்சு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச அந்த பெரிய டாட்லேருந்து கைக்குழி பக்கத்துலேருந்து செங்குத்தாக ஒரு அளவு எடுத்து அந்த அந்த கைக்குழியிலேருந்து தைக்கிற டாட்டுக்கும் இந்த நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்க இந்த பெரிய டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு டாட் பிடிச்சி தைக்கணும். இந்த பெரிய டாட்டுக்கு அந்த கைக்குழியிலேருந்து நம்ம பிடிக்கிற டாட் வந்து செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது மாதிரி கிடச்சிருக்குது. இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் 3 டாட்டையும் பிடிச்சிடலாம். 2 சைடும் தைச்சாச்சு பாருங்கள். அடுத்து பட்டி பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். பட்டி பீஸுக்கு 2 நல்ல பீஸும் 2 லைனிங் பீஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். பொதுவாக முன்னாடியெல்லாம் பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கான்னா இந்த ரொம்ப கட்டி துணியெல்லாம் உள்ளே வச்சு தைப்பாங்க. உள் பக்கத்துலேயும் வெளி பக்கத்துலேயும் நல்ல துணி தெரிய மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு 2 நல்ல துணியையும் ஒரே பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு அப்புறம் ஒரு துணியை வந்து மடித்து உள் பக்கமாக கொண்டு போகும்போது நல்ல பக்கமே வெளியே வர மாதிரி பார்த்து வச்சு மடித்து தைக்கணும். பாருங்கள், இது மாதிரி தைச்சிட்டு அதில் ஒரு பதிச்சு தையல் போடணும். அப்போ மடித்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸு பட்டி துணியை நம்ம தைச்சி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைடு பட்டி துணியை ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம டாட் பிடிச்சிருக்கிறது பக்கத்துலேயே வச்சு ஜாயின் பண்ணணும். அந்த பெரிய பக்கம் வந்து கழுத்து பீஸு தைக்கிறது பக்கத்தில் வர மாதிரி வச்சு தைக்கணும். பட்டி அளவில் பெரிய அளவுக்கு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த பக்கம் வந்து அந்த ஓப்பன் பீஸ் வர இடத்துல வர மாதிரி தைக்கணும். ஒரு தடவை பட்டியை ஜாயின் பண்ண பிறகு நம்ம அடிப்பக்கத்தில் பார்த்துடணும் தையல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு தையல் கூட போட்டு விட்டுறலாம். இதே மாதிரி அடுத்த சைடும் பட்டியை தைச்சி விட்டுறலாம். டாட் பிடிச்சி பட்டியெல்லாம் தைச்ச பிறகு நடுவில் உள்ள அந்த ஓப்பன் பீஸ் 2 தைக்கணும். அதுக்கு ஒரு பீஸ் வந்து 2.5 இன்ச் அளவுலையும் ஒரு பீஸ் 1.25 இன்ச் அளவுலையும் எடுத்துருக்கிறேன். 2க்குமே லைனிங்கும் கொடுத்து தான் நான் தைச்சிருக்கிறேன். 2 லைனிங் இதையும் அந்த நல்ல துணிக்கு உள்ளே வச்சு ஒரு ஓட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸில் ஊக்கு வரக்கூடிய இடத்துல 1.25 இன்ச் அளவு வர மாதிரி வச்சு தைக்கணும். இந்த 1.25 இன்ச்சு பீஸு தைக்கக்கூடிய இது வந்து நல்ல பக்கத்துலேருந்து உள் பக்கம் போகிற மாதிரி தைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 1.25 இன்ச்சு பீஸை நல்ல பக்கத்தில் 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைச்சிக்கிட்டு அதை மறுபடியும் ஒரு பதிச்சு தையல் போட்டு அப்படியே அந்த பக்கமாக உள் பக்கமாக மடித்து விட்டு திரும்ப அந்த பக்கம் 1/4 இன்ச்சு மடித்து அதை அப்படியே ஜாயின் பண்ணி விடணும். பாருங்கள், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. அதில் ஒரு பதிச்சு தையல் போட்டு அதை அப்படியே உள் பக்கமும் மடித்து அந்த பக்கமும் 1/4 இன்ச்சு மடித்து வச்சு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இது ஓப்பன் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி 2 சைடு உள்ள ஓப்பன் பக்கமும் அளவு செக் பண்ணிவிடணும். கட்ட நெட்டை இல்லாமல் சம அளவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தால் அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ஓப்பன் பீஸ் தைக்கணும். அப்போ தான் அது அளவு சரியாக வரும். பாருங்கள், அடுத்த பக்கம் ஓப்பன் பீஸை தைக்கும்போது அந்த 2.5 இன்ச் அளவு பீஸு அது வந்து உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் வர மாதிரி தைக்கணும். உள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் தைச்சி வச்சுக்கிட்டு அதை அப்படியே பாதியாக மடித்து வெளிப்பக்கத்தில் வர மாதிரி தைக்கணும். வெளிப்பக்கத்தில் வச்சு அது அந்த பக்கம் 1/4 இன்ச் மடித்து வச்சு ஜாயின் பண்ணி விட்டுட்டு திரும்ப அது பக்கத்தில் இருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு அதை தைச்சி முடிக்கணும். இது வந்து இந்த ஹூக்கை மாட்டுறதுக்குள்ளே அந்த நூல் தைக்கக்கூடிய பீஸு. இப்போ பாருங்கள், 2 சைடும் ஓப்பன் பீஸ் தைச்சி முடித்தாச்சு. 2 சைடும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு, கட்ட நெட்டை இல்லாமல்.
அடுத்து பாருங்கள், கைக்கு தேவையான துணியை லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். கை பீஸில் லைனிங் ஜாயின் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டி போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இந்த கை இதை சென்டர் பக்கத்துலேருந்து மடித்து வச்சுட்டு பார்த்தா இப்படி கொஞ்சம் குழிஞ்சி வர்றது மாதிரி இருக்கணும் முன்பக்கம் வரக்கூடிய துணி. அப்போ தான் நம்ம கை தச்சு முடித்த பிறகு போடும்போது முன்பக்கத்தில் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்காது, குளிச்சு வெட்டி போடும்போது. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக ஃப்ரண்ட்லலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஃப்ரண்ட் பீஸில் கொஞ்சம் குளிச்சு வெட்டி தான் கையை தைக்கணும். நான் வந்து பஃப் கை தைக்கிறதுனால பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கு எடுத்துக்கிடணும். சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக சுருக்கு எடுக்கணும், அடுத்து சென்டர்லேருந்து அடுத்த பக்கமாட்டு சுருக்கு எடுத்து தைக்கிறேன். ஓரளவுக்கு நிறைய சுருக்கு எடுத்த பிறகு நம்ம ப்ளவுஸில் அந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து ஒரு சைடு வாக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு, நீளம் காணாதுன்னா 1 2 சுருக்கை எடுத்து விட்டுட்டு அந்த எண்டு வரைக்கும் தைச்சி விடணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி தைச்சிட்டு அந்த பக்கமும் நீளம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா சுருக்கு 1 2 எடுத்து விட்டு ஜாயின் பண்ணி விடணும். பாருங்கள், கை பீஸில் இது மாதிரி சுருக்கு ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பக்கமும் அந்த ஒரே கையிலையும் அந்த அடுத்த ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி சுருக்கு வச்சு தைச்சி எடுக்கணும். கையில் எது மேல் பக்கமாக வச்சு தைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் ஒரு ஆரோ போட்டு வச்சு விடணும். அப்போ கண்டுபிடிக்கிற ஈஸியாக இருக்கும். ஆரோ போட்டுட்டு அந்த கார்னரில் லைட்டாக ஒரு சின்ன வெட்டி வச்சு விடணும். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தைச்சி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ ஷோல்டரோட அந்த சென்டர் பகுதியும் அந்த பஃப் கைக்கு தைச்சி வச்சுருக்கிற அதோட சென்டரையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நீளம் காணாது போல் இருந்ததுன்னா இந்த 1 2 சுருக்கை எடுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணி விடணும். பாருங்கள், இது மாதிரி தைச்சி எடுத்தாச்சு ஒரு சைடில். இதை இனி அடுத்த சைடும் இதே மாதிரி தைச்சி எடுத்துடணும். சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். இது எனக்கு கை நீளம் குறைவாக இருக்குது, அதனால் இனி அடிப்பக்கத்தில் பட்டை மாதிரி கொடுத்து தைச்சி முடிக்கணும். இப்போ 2 கையையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி பட்டை கொடுக்குறதுக்கு தேவையான துணியை வெட்டி எடுத்துக்கிடணும். அதுக்கு நான் 3 இன்ச் அளவில் துணி எடுத்துருக்கிறேன். துணி வந்து போதுமான அளவுக்கு இல்லை, அதனால சின்ன சின்ன பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ணதுலேயே இந்த தையல் இருக்கிற பக்கம் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டி விட்டுவிட்டு அதை அப்படியே பாதி அளவு வெளியே நிற்கிற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சு மடித்து அந்த பக்கமாக கொண்டு போய் அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நூல் பிசுறு எல்லாம் கடைசியில் நீட்டாக வெட்டி எடுத்துடணும். பாருங்கள், ஒரு சைடு பட்டை கொடுத்து தைச்சாச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு கோல்டன் கலர் துணி இல்லைன்னா ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் சாரியில் வர மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம். அது மாதிரிலாம் கொடுத்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரே கலரில் தான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், 2 சைடு கையிலையும் பட்டை வச்சு தைச்சாச்சு. இப்போ கையும் 2 சைடும் ஜாயின் பண்ணி பட்டை எல்லாமும் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸில் சைடெல்லாம் அளந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பின் பக்கத்தில் வந்து மடித்து தைக்கலை. அது 1.5 இன்ச்சு அளந்து ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடித்து ஒரு அடி அடித்து விடுங்க. நான் வந்து 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே 1.5 இன்ச்சு கணக்குக்கு மடித்து அப்படியே தைச்சி விட்டுறேன். புதுசாக படிக்கிறவங்க அந்த 1/4 இன்ச்சை ஃபஸ்ட்டு தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சு கணக்குக்கு 1.25 இன்ச்சு மடித்து விட்டு அப்படி தைச்சி விடுங்க. பாருங்கள், இப்போ அந்த 1.5 இன்ச்சு கணக்குக்கு மடித்து தைச்சாச்சு பின்பக்கத்தில். இனி அதில் 2 டாட் பிடிக்கணும் பின்பக்கத்தில். அதுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து ஷோல்டரை மடித்து பிடிச்சிட்டு அதோட சென்டருக்கு நேராக கீழே என்னோடய அளவு ப்ளவுஸுக்கு 4 இன்ச்சு உயரத்துக்கு அதை டாட்டு பிடிக்கணும். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் அளவில் அளந்து பார்த்து தைச்சிடுங்க. பாருங்கள், இந்த ஷோல்டரில் சென்டருக்கு நேராக கீழே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கே தைச்சி விடணும்.
கீழே 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சா போதும். நான் இதில் வரைஞ்சது கை அப்படி பெருசாக வரைஞ்சிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தைச்சா போதும். பாருங்கள், ஒரு சைடு டாட்டு பிடிச்சாச்சு. அடுத்த சைடும் இதே மாதிரி ஷோல்டரில் சென்டர் பக்கத்தை பிடிச்சி கீழே 4 இன்ச் அளவில் டாட்டு பிடிச்சி விடணும். பாருங்கள், 2 சைடும் டாட்டு பிடிச்சாச்சு. இது வந்து பின்பக்கத்தில் உள்ள நீளத்துக்கு நடுவில் இருந்து 2 சைடும் ஏகദേശம் ஒரே அளவில் கேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அளந்து பார்த்திங்கன்னா அடுத்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பின்பக்கத்தை மடித்து பிடிச்சிக்கிட்டு சென்டரில் இருந்து அளவு ப்ளவுஸில் அளந்து அதே அளவை நம்ம புதுசாக தைச்சிருக்கிற ப்ளவுஸ்லேயும் அளந்து மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி ஃப்ரண்டில் உள்ள பீஸ்லேயும் அந்த ஹூக் வர இடத்துல இருந்து இந்த ஜாயிண்ட் இருக்க இடம் வரைக்கும் அளந்து மார்க் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி மேலே பட்டி பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் ஜாயின் பக்கம் வரைக்கும் அளந்து மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்து ஹூக்கில் மேலே இருக்க பக்கத்துலேருந்து அந்த கைக்குழி வரைக்கும் உள்ள பக்கத்தை மார்க் பண்ணிக்கிடணும். அப்புறம் கை நீளம் அளவை அளந்து மார்க் பண்ணிக்கிடணும். அப்புறம் கை சுற்றளவு அளவையும் அளந்து மார்க் பண்ணிடணும். கடைசியில் எல்லா அளவையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அழகாக ஜாயின் பண்ணி விட்டுடலாம். மார்க் பண்ண எல்லா அளவையும் ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கும்போது அந்த கை பீஸும் கீழே உள்ள பீஸும் ரொம்ப கேப் இல்லாமல் வர அளவுக்கு ஓரளவுக்கு பிடிச்சி எடுத்து பொறுமையாக தைச்சி எடுக்கணும். கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆகி வர்றது மாதிரி கை அளவும் பின்பக்கம் அந்த பீஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி தைக்கணும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் அளந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டாட் அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லா அளவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இப்போ முன்பக்கம் பின்பக்கம் பீஸ் எல்லாம் கரெக்டாக ஒன்றோடு ஒன்று சமமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக தைச்சி எடுக்கணும். பாருங்கள், மேலே கை பக்கத்துலேருந்து கீழ் பக்கம் வரைக்கும் நம்ம அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கரெக்டாக தான் வரும். மார்க் பண்ணிவிட்டு ஒருக்கா கூட வேணால் ப்ளவுஸ் அளவு வச்சு அளந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இடத்துல தையல் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், தைக்கும்போது இந்த மேல் பக்கத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கைக்குழி பக்கத்துலையும் ஓரளவு பிடிச்சி எடுத்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தைக்கணும். பாருங்கள், தைச்சி முடித்த பிறகு நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 தையலோ 3 தையலோ போட்டுக்கிட்டு அதுவும் போக எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டி தள்ளிடலாம். பாருங்கள், ஜாயின் பண்ண பிறகு கை இப்படி சூப்பராக கிடச்சிருக்கு. அடுத்த பக்கமும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கிட்டு மீதி இருக்கிற துணியெல்லாம் வெட்டி தள்ளிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீ இந்த ஹூக்கு மாட்டுறதுக்குள்ளே நூலும் தைக்கணும், அவ்வளோதான். தைச்சி முடித்த பிறகு ஒருக்கா கூட நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு அந்த ஜாயின் பண்ண அந்த அளவெல்லாம் ஒருக்கா செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இனி ஹூக்கும் அந்த ஹூக்கு மாட்டுற நூலும் தைக்கணும், அவ்வளோதான். ப்ளவுஸ் முடிஞ்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ளவுஸ் வெட்டுறதுக்குள்ளே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். பாருங்கள், இதில் பாக்களத்தெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.